வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது ரவா பர்ஃபிங்கிற ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் ரவா, வெள்ளை ரவா 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப் துருவின தேங்காய் பூ, 1/2 கப் காய்ச்சின பால், 1 கப் சுகர், 1/3 கப் கீ, சிறிதளவு ஏலம், சிறிதளவு முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு ட்ரேயை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொருள் மட்டும்தான் இதுக்கு தேவை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு திக் பாட்டம் கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடான பிறகு இந்த ரவையை அதோட சேர்த்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ரவை சூடாகட்டும். இப்போது ரவை ஒரு 2 நிமிஷம் சூடான பிறகு இந்த 1/4 கப் கோதுமை மாவு இதோட சேர்த்துட்டு, இந்த கோதுமை மாவு ரவை எல்லாம் நல்ல ரோஸ்டடாக வாசம் வர ஆரம்பிக்கணும். அதிலிருந்து அந்த அளவுக்கு சிவக்க இதை நல்லா நம்ம வறுத்துறணும். இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம், அல்லது 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். எந்த மாவு வேணால் சேர்க்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், எந்த மாவு சேர்த்தாலும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துறணும். இந்த அடுப்பு மீடியமாகவே எரியட்டும். ஒரு 3 or 4 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு வாசம் இந்த மிக்சர்லேருந்து வர ஆரம்பிக்கும். கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு இது ரோஸ்ட் ஆன பிறகு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் தேங்காய் பூ இதையும் சேர்த்து 1 or 2 மினிட்ஸ் இதையும் ரோஸ்ட் பண்ணிடுவோம். இப்போது தேங்காய் பூ போட்ட பிறகு ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆன பிறகு இதோட சுகர் சேர்த்துருவோம். சுகரோடையே ஒரு மிக்ஸ் பண்ணின பிறகு இதோடையே பாலும் சேர்த்துருவோம். 1/2 கப் மில்க் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பு லோவாக வச்சுட்டு சேருங்க. அப்புறம் இப்போ இருந்து அடுப்பு லோவாகவே ஏறிட்டு. இப்போ பாருங்கள், அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கல நம்ம நெய் சேர்ப்போம். இப்போது இந்த மிக்சர் ஸ்லைட்டாக திக்காக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுவோம். இப்போ நம்ம விட்ட நெய்யை இழுத்த பிறகு திருப்பி இன்னொரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுவோம். இப்போது இந்த நெய்யும் அப்சர்வ் ஆன பிறகு மீதி இருக்கிற நெய்யை விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது இந்த பேனில் ஒட்டாத பதம் வரும். அப்போ அல்வா பதம், கிட்டத்தட்ட அல்வா மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கிரீஸ்டு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்புறம் இதில் வாசனைக்கு 2 ஏலத்தூள் போடுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் அல்லது ரோஸ் வாட்டர் எது வேணால் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது அப்படியே பிறண்டு சட்டியிலேருந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் திரும்பி வரும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள், இப்போ மிக்சர் நல்லா திக்காகி நம்ம விட்ட நெய்யும் ஊசாகும், அங்கங்கே ஊசாகிறது தெரியும். இந்த பேனில் இது ஒட்டாமல் நல்லா புசு புசுன்னு எலும்பி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரீஸ்டு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக இதில் வந்து இதில் பேனில் இருக்காது, நீட்டாக வந்துடும். இப்போ இதை ஒரு கிரீஸ்டு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து இதை செட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு, ஒரு ஸ்பூனில் நெய் நல்லா தடவிடுங்க. தடவிட்டு இதை நல்லா ஈவனாக சர்ஃபேஸை ஈவனாக பண்ணிடுங்க. பண்ணிட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை இந்த சூட்டோடையே போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் வார்ம் ஆன பிறகு நம்ம ஸ்லைசஸ் போடணும். பாருங்கள், ட்ரே வார்ம் ஆன உடனே நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு பீசஸ் போட்டுக்கலாம். ஆறின பிறகு நீங்கள் ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணுங்க. பாருங்கள், ரவை, கோதுமை,
தேங்காய் இந்த 3 சேர்த்து செய்கிற இந்த ரவா பர்பி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ஒரு சாஃப்ட்னஸோட தேங்காய் சேர்த்துக்கிறதுனால ஒரு சாஃப்ட்னஸ், அந்த ரவையோட நல்லா ஃப்ரை பண்ணுறோம் அந்த ஒரு கிறிஸ்பினஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.